ஸ்ரீ குருபியோ நமக. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக. குரு சாக்ஷாத் பரம்பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதசங்கரம் லோகசங்கரம். நவரச பாரதியை காண்பதற்காக, பாரதியோடு இணைவதற்காக, பாரதி காட்டிய வழியில் நடப்பதற்காக இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற அனைவரையும் நெஞ்சார வணங்குகிறேன். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிற சகோதரர் தரணியையும் சகோதரி ராதா அவர்களையும் மனமார வாழ்த்தி உங்கள் அனைவர் சார்பாகவும் வணங்குகிறேன். பாரதி உத்சவ் என்கிற பெயரில் ஒரு மாதம் முழுக்க பாரதியை பற்றிய நிகழ்ச்சிகள், பாரதியை பற்றிய பலவிதமான தரவுகள் என்று அவர்கள் இங்கே அறிவித்தார்கள். இங்கே இருக்கிற சின்ன குழந்தைகள், மாணாக்கியர், உங்களிடத்தில் ஒரு கேள்வியை வைக்க விரும்புகிறேன். எதற்காக பாரதி உத்சவ் இந்த மாதத்தில் கொண்டாடுகிறார்கள்? பெரியவர்கள் தயவு செய்து குழந்தைகளாக இப்போதைக்கு மாறிவிடாதீர்கள். தெரியுமா எதுக்காக இந்த மாதம் பாரதி உத்சவ்னு ஒரு மாதம் முழுக்க கொண்டாட போகிறோம் அப்படின்னு சொன்னாங்களே? எதுக்காக? யாருக்காவது தெரியுமா? பக்கத்தில் இருக்கிற பெரியவங்க கிட்ட ஆன்சர் கேட்டுட்டு சொல்லுங்க, தப்பில்லை. சொல்லுங்கம்மா. வாழ்த்துக்கள், தேங்க்யூ, வெரி குட். பாரதியினுடைய பிறந்த நாள் வருகிற மாதம் இந்த மாதம். டிசம்பர் 11 பாரதியினுடைய ஜன்மதினம். அந்த ஜன்மதினம் வரக்கூடிய என்டையர் டிசம்பர் மாதத்தை அவருடைய உற்சவமாக, அவருக்கான மாதமாக நாம் கொண்டாடுகிறோம். இந்த டிசம்பர் 11 இன்னொரு முக்கியமான விழா அல்லது தினம் என்று அறிவித்திருக்கிறார்கள். அது யாருக்காவது தெரியுமா? டிசம்பர் 11 பாரதியினுடைய பிறந்த நாள். பிகாஸ் அது பாரதியின் பிறந்த நாள் என்பதனால் ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்திய அரசாங்கம் அதை ஒரு குறிப்பிட்ட நாளாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறார்கள். யாருக்காவது தெரியுமா அது என்னன்னு? பரவாயில்ல, பெரியவங்ககிட்ட கேட்டு சொல்லுங்க. பெரியவங்களுக்கும் தெரியலையா? உங்ககிட்ட கேட்குறாங்களா? சொல்லுங்கம்மா. வெரி குட், வண்டர்ஃபுல், தேங்க்யூ. பாரதிய பாஷா திவஸ், இந்திய மொழிகளின் நாள், பாரத மொழிகளின் நாள். பாரத மொழிகள் எல்லாத்தையும் கொண்டாடக்கூடிய, பாரத மொழிகள் எல்லாவற்றுக்குள்ளேயும் இருக்கிற ஒற்றுமையை, பாரத மொழிகள் நம்ம நாட்டில், நம்ம தேசத்தில் இத்தனை மொழிகள் இருக்கின்றன அப்படின்னு பெருமையோடு கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக பாரதியினுடைய பிறந்த நாள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது பெருமை இல்லையா? பாரதியினுடைய பிறந்த நாள் எங்கேயோ தமிழ்நாட்டில் மூலையில் பிறந்த பாரதியினுடைய பிறந்த நாளை என்டையர் கண்ட்ரி,
இந்த கண்ட்ரியில் இருக்கிற எல்லா மொழிகளுக்கான ஒரு கொண்டாட்ட நாள். நம்ம நாட்டில் எவ்வளவு மொழிகள் இருக்குதுன்னு யாருக்காவது தெரியுமா? கெஸ் பண்ணலாமா? கொஞ்சம் குறைச்சலாக இருக்கே. அரவுண்ட் 400+ கணக்கு போட்டோம்னா ஒரு 4 முக்கியமான மொழி குடும்பங்கள் இந்தியாவில் இருக்கின்றன. இண்டோ ஈரானியன் மொழி குடும்பம் அப்படிங்கிற குடும்பம், அதில் தான் ஹிந்தி, வடநாட்டில் இருக்கக்கூடிய பல மொழிகள், குஜராத்தி, மராட்டி கூட ரெண்டுங்கட்டானா இருக்கும், இங்கேயும் வரும் அங்கேயும் வரும். ஆனால் ஹிந்தி, போஜ்பூரி, குஜராத்தி, ராஜஸ்தானி அதெல்லாம் ஒன்றா சேர்த்துடலாம். சமஸ்கிருதம் இதெல்லாம் ஒன்றா சேர்க்கலாம். அது ஒரு குடும்பம். திராவிட மொழி குடும்பம்னு ஒரு குடும்பம். அந்த திராவிட மொழி குடும்பத்தில் தான் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், மராட்டி சில நேரங்களில் திராவிட மொழி குடும்பத்தில் வரும். பஞ்சதிராவிட மொழிகளில் மராட்டியும் ஒன்று. இது தவிர நம்மக்கிட்ட இன்னும் பல மொழி குடும்பங்கள் இருக்கின்றன. வடகிழக்கு மாநிலங்கள் இருக்கு இல்லையா, அஸ்ஸாம், அருணாச்சல் பிரதேஷ், அங்கெல்லாம் இருக்கக்கூடிய சில மொழிகள், அந்த மொழிகளெல்லாம் கொஞ்சம் சீன மொழிகளோடு தொடர்பு கொண்டவையாக இருக்கும். அங்கே நிறைய ட்ரைபல் லாங்குவேஜஸ் இருக்குது. அந்த மாதிரி ட்ரைபல் லாங்குவேஜஸ், ரப்பா, போடோ, அந்த மாதிரி ட்ரைபல் லாங்குவேஜஸ் எல்லாம் அந்த பகுதி. டிபெட், அந்த ஒரு குரூப், டிபெட்டன் குரூப் ஆஃப் லாங்குவேஜஸில் சில மொழிகள், பர்மிய லாங்குவேஜஸ் குரூப்பில் சில மொழிகள். இது தவிர பலுச்சிஸ்தான் பகுதியில் இருக்கக்கூடிய சில மொழிகள், அந்த மொழிகளின் குடும்பத்தைச் சேர்ந்த சில மொழிகளும் இந்தியாவில் பேசப்படுகின்றன. இப்படி கணக்கு போட்டுக்கிட்டே போனோம்னா கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட மொழிகள். இதில் சில மொழிகளுக்கு எழுத்து வடிவமே கிடையாது. அந்த மாதிரியும் சில மொழிகளெல்லாம் உண்டு. நிறைய மொழிகள் ஒஃபிஷியலாக டிக்ளேர்ட் அப்படின்னு சொல்லி ஒஃபிஷியலாக நம்மக்கிட்ட இருக்கக்கூடியதுன்னு ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறது 22 மொழிகள் அப்படின்னா கூட, மற்றதெல்லாம் அன்அஃபிஷியல்னு அர்த்தம் இல்லை. இந்த அஃபிஷியல்னு சொல்லும்போது ஒரு சிக்கல் இருக்குது. அஃபிஷியலுங்கிற வார்த்தைக்கு எதிர் வார்த்தை அன்அஃபிஷியல் இல்லை. நம்ம பல நேரத்தில் என்ன பண்ணிவிடுவோம், இது அஃபிஷியல்னு சொன்னால் மற்றதெல்லாம் அன்அஃபிஷியல் அப்படின்னு நினச்சிப்போம். அப்படி இல்லை. ஒரு மொழி குறைந்த அளவில் பேசப்பட்டால், இல்லை அதுக்கு லிபி இல்லை அப்படின்னு சொன்னால், அதை டாக்குமெண்டட் மொழியாக கொண்டு வருவதில் நடைமுறையில் கவர்னன்ஸில் பல சிக்கல்கள் உண்டு. அதனால தான் அந்த மொழிகளெல்லாம் கொண்டு வரல. வாட் எவர் செட் அண்ட் டன், நம்மக்கிட்ட 400 மொழிகளுக்கு மேலே இருக்குது. இந்த மொழிகளை எல்லாம் கொண்டாடுகிற ஒரு நாளாக பாரதியாரின் ஜன்ம தினம் அறிவிக்கப்பட்டிருக்கிறதுங்கிறது பாரதியாருக்கு கிடைத்திருக்கக்கூடிய பெருமை இல்லை, பாரதியாரால் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய பெருமை. அவருக்கு நாம் புதுசாக பெருமை சேர்க்கலை, அவர் பேரை சொல்லி நாம் பெருமை தேடிக்கொள்கிறோம். அந்த பாரதியாரைத்தான் இந்த மாதம் முழுக்க சிந்திக்கக்கூடிய ஒரு நிலையில் இன்றைக்கு கொஞ்சம் கூடுதலாக சிந்திக்க போகிறோம். இதில் ஒரு விஷயம், மாதம் முழுக்க பாரதி உற்சவ், பாரதியாரை பற்றியே நினச்சிக்கிட்டு இருக்க போகிறோம்னா மற்ற 11 மாதம் நினைக்க வேண்டாம்னு அர்த்தம் இல்லை. நீங்கள் ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப செஞ்சிட்டோன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் நமக்கு அது பழக்கமாக மாறி போகும் இல்லையா? அப்படித்தானே? அப்போது நிறைய பாரதியை நாம் இந்த மாதம் படித்தோம், இந்த மாதம் பாரதியை பற்றி நிறைய பரிச்சயம் பண்ணிக்கிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்த மாதமெல்லாம் பாரதியை பற்றி தன்னாலேயே நம்முடைய சிந்தனை இருக்கும். தன்னாலேயே நாம் செய்யக்கூடிய விஷயங்கள், பாரதி எப்படி நாம் நடந்துக்கணும்னு ஆசைப்பட்டாரோ அந்த மாதிரி நடந்தக்கூடிய வகையில் இருக்கும். அதுக்காகத்தான் இந்த உற்சவம். நவரச பாரதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய சகோதரி அந்த நவரசங்களையும் மென்ஷன் பண்ணினாங்க. எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு எனக்கு தெரியலை. நவரசனங்களையும் அவங்க மென்ஷன் பண்ணாங்க. நான் மறுபடியும் குழந்தைகளை பார்த்து கேட்குறேன்,
நவரசங்கள் அப்படின்னு அவங்க சொன்ன அந்த 9ல் ஏதாவது ஒரு 3-4 சொல்லுங்க பார்க்கலாம். ஏதாவது அவங்க சொன்னது தான் இருக்கணும்னு இல்லை. உங்களுக்கு நவரசத்தை பற்றி என்ன தெரியுமோ சொல்லுங்க. ஸ்ருங்காரம். ஸ்ருங்காரம், வெரி குட்மா. பீபத்சம். பீபத்சம். அத்புதம். அத்புதம். Are you a dancer? I am. Very good. That shows. வேற யாராவது? டான்ஸ் டெர்மினாலஜிக்கே உரிய வார்த்தைகள் அந்த வார்த்தைகள். அப்புறம் வேற யாராவது? கருணை, கருணாரசம். எஸ். அப்புறம் அப்புறம் ஸ்ருங்காரம், பீபத்சம், அத்புதம், கருணை, அப்புறம் வீரம், அப்புறம் ஹாஸ்யம், அப்புறம் ரௌத்ரம், சாந்தம். இன்னும் என்ன விட்டு போயிருக்கு? கேட்கலையே. கேட்கலையே. இன்னும் ஏதோ ஒன்று விட்டு போயிருக்கு. இழிவாரல். இழிவாரல். இழிவரலா? இழிவரல். இழிவரல் கவர் ஆயிடுச்சு. இன்னும் ஒன்று விட்டு போயிருக்கு. அது இல்லாத வரைக்கும் நல்லது தான். பயானகம். வெரி குட். கரெக்டாக பாருங்க. பாரதியை பற்றி சொல்லும் போதே பயத்தை விட்டுட்டோம். ஆட்டோமேட்டிக்காக வந்துடுதில்ல. நானும் அச்சமும் நாய்கட்கு வேண்டுமாம் அப்படின்னு சொன்ன மாதிரி ஆட்டோமேட்டிக்காக 9 லிஸ்ட் பண்ணும்போது பயானகத்தை விட்டுட்டோம். எவ்வளோ அற்புதமாக இருக்குது. அந்த பாரதின்னு பேரை சொன்ன உடனேயே நமக்கு பயம் விட்டு போச்சு. ரௌத்ரம் அப்படின்னு யாரோ சொன்னீங்க. பாரதி ரௌத்ரத்தை பற்றி சொன்ன ஒரு ஃபேமஸ் லைன் மறுபடியும் சின்ன பசங்க யாராவது சொல்ல முடியுமா? இந்த பெரியவங்கள்லாம் இன்னைக்கு சின்ன பசங்களாம் மாறிக்கிட்டு இருக்காங்க. யாராவது சொல்றீங்களா? ரௌத்ரம் பழகு. ரௌத்ரம்னா என்ன? கோபம். அது என்னதுக்கு அது ரௌத்ரம் பழகு? நமக்கு தான் ரொம்ப ஈஸியாக கோபம் வருதா இல்லையா? அப்புறம் எதுக்கு பழகணும்? ரொம்ப ஈஸியாக கோபப்படுறோமா இல்லையா? கோபம் வராதவங்க, எனக்கு கோபமே வராது அப்படின்னு சொல்கிறவங்க யாராவது இருந்தால் கையை தூக்குங்க பார்க்கலாம். எனக்கு கோபமே வராது அப்படின்னு சொல்கிறவங்க. அங்கே ஒரு 2 பேர் கையை தூக்கியிருக்காங்க. நீங்கள் கையை தூக்கினீங்களா அவருக்கு ஹாய் சொன்னீங்களான்னு எனக்கு தெரியல. கேள்வி கேட்டால் கேள்வியை வேற யார்கிட்டையாவது போட்டுடலாம். இந்த கோபமே வராதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அவங்கக்கிட்ட போய் நின்று உங்களுக்கு கோபம் வராதா? ஆமாம் எனக்கு கோபம் வராது. நிஜமாக உங்களுக்கு கோபம் வராதா? எனக்கு கோபம் வராது. நிச்சயமாக சொல்கிறீங்க உங்களுக்கு கோபம் வராது? எனக்கு கோபம் வராது. கண்டிப்பாக சொல்லுங்கள் சார், உங்களுக்கு கோபம் வராதா சார்? திரும்ப திரும்ப சொல்கிறேன் எனக்கு கோபம் வராதுன்னு. அடுத்த தடவை கேட்டால் எனக்கு கெட்ட கோபம் வரும். அது என்ன? அது கெட்ட கோபம் அப்படின்னா நல்ல கோபம்னு ஒன்று இருக்கா? கோபத்தில் கெட்ட கோபம்னு ஒன்று இருக்குது. நமக்கு வரதெல்லாம் கெட்ட கோபம். நல்ல கோபம் வருதுன்னு யாராவது சொல்லி கேட்டிருக்கீங்களா? எனக்கு நல்ல கோபம் வரும் அப்படின்னு யாராவது சொல்லியிருக்கோமா? எனக்கு கெட்ட கோபம் வரும் அப்படின்னு தானே சொல்லியிருக்கோம். அப்போ கோபத்தில் கெட்ட கோபம்னு ஒன்று உண்டு, நல்ல கோபம்னு ஒன்று உண்டா? உண்டு. உண்டு. அதுதான் பாரதி சொல்கிற ரௌத்ரம். கோபப்படுறதுக்கு
சரியாக கோபப்படுவதற்கு, சரியான கோபத்தை சரியான நேரத்தில் படுவதற்கு பழகிக்கொள்ள வேண்டும். நீங்கள் ஆங்கிலத்தில் ஒன்று சொல்லுவார்கள், த ரைட் திங் அட் த ரைட் பிளேஸ், த ரைட் திங் அட் த ராங் பிளேஸ்ம்பார்கள். ரைட் திங் அட் த ராங் பிளேஸ் இஸ் அ வேஸ்ட். ரைட் திங் அட் த ரைட் பிளேஸ் இருக்கணும். கோபப்படுறது கூட எங்கே கோபப்படணும், எப்படி கோபப்படணும், எப்போ கோபப்படணும், எதற்காக கோபப்பட வேண்டும். நமக்கு ஏன் கோபம் வருது? பல நேரத்தில் ஏன் கோபம் வருது? எப்போ கோபம் வருது? ஃப்ரெண்ட்ஸோடு பேசிக்கிட்டே இருக்கீங்க, ஒரு 3 பேர் நின்று பேசும்போது நீங்கள் சொல்கிறத பக்கத்தில் இருக்கிற பொண்ணு கேட்கல, அந்த பொண்ணுக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. கொஞ்ச நேரம் சொல்லி சொல்லி பார்க்குறீங்க, அப்புறம் என்ன பண்ணுவீங்க? பட்டுன்னு ஒரு தட்டு தட்டி, நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நான் சொல்கிறத கேட்காம நீ என்ன அங்கேயே பேசிக்கிட்டு இருக்க, இல்லையா? கோவப்பட்டிருக்கீங்களா இல்லையா? அந்த மாதிரி கோவப்பட்டிருக்கீங்க. அவங்க நம்ம கவனிக்கலை, மற்றவங்களை கவனிக்கிறாங்கங்கிறது தான் அந்த கோபம். அது கோபம் இல்லை, அது ஆக்சுவலாக கோபம் இல்லை. அது ஒரு விதமான கன்ஃபியூஸ்ட் மனநிலை. அதுக்கான பெயர்கள்லாம் இப்போ வேண்டாம், நான் அதை விட்டுடுறேன். அந்த கன்ஃபியூஸ்ட் மனநிலையில் என்ன கவனிக்காமல் அவங்கள கவனிக்கிறாங்களே, ஆனால் அது இல்லை கோபம். பாரதி பாப்பா பாட்டு பாடினதை பற்றி இங்கே யாரோ சொன்னாங்க. இந்த பாப்பா பாட்டில் ஒன்று சொல்லுவார், பாதகம் செய்பவரை கண்டால் அப்புறம் மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. ஆக்சுவலாக அந்த ஒரே ஸ்டான்ஸால் பயத்தை பற்றி வரும், எப்போ பயப்படக்கூடாதுன்னு வரும், கோபம் எப்படி பட வேண்டும்னு வரும். அதே சமயத்தில் அவர் முகத்தில் உமிழ்ந்து விடுன்னு சொல்லும்போது அவங்க சொன்னாங்களே, அந்த பீபத்சம், கைண்ட் ஆஃப் அ டிஸ்கஸ்ட், உங்ககிட்டலாம் நான் பேச வேண்டியிருக்கேன் அப்படிங்கிற அந்த டிஸ்கஸ்ட், அந்த ஒரு அருவருப்பு, அதுவும் சேர்ந்து வரும். 2 வரியில் 3 உணர்ச்சிகள். ரொம்ப அழகாக சொன்னாங்க. பாரதி கிட்ட எல்லா விதமான உணர்ச்சிகளும் உண்டு, உணர்வுகளும் உண்டு அப்படின்னு. ரௌத்ரம் பழகுனர். ஏன் ரௌத்ரம் பழகு? எப்போ கோபப்பட வேண்டுமோ, எங்கேயாவது தப்பு நடந்ததுன்னா, அதர்மம் நடந்ததுன்னா, அந்த அதர்மத்தை பார்த்து கோபப்பட வேண்டும். நாம் என்ன பண்ணுறோம்? பல நேரத்தில் ஏதாவது தப்பு நடந்ததுன்னா வேண்டாம், நம்ம தள்ளி போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஒதுங்கி போகிறோமா இல்லையா? துஷ்டனை கண்டா தூர விலகு அப்படின்னு ஒரு பழமொழியை வேற சொல்லிட்டு, ஏதாவது தப்பு நடந்தால் அந்த தப்பை விட்டு விலகி போகிறோமே, அது இல்லை பாரதி சொன்னது. தவறு நடந்தால், குறிப்பாக என்னுடைய தேசத்திற்கோ என்னுடைய தர்மத்திற்கோ எதிராக தவறு நடந்தால் அந்த தவறை பார்த்து கோபப்படுங்கள். எப்போது கோபப்பட வேண்டுமோ அப்போது கோபப்படுங்கள், சரியாக கோபப்படுங்கள், கோபப்படுவதற்கு பழக்கப்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நீங்கள்லாம் ஸ்கூலில் தமிழ் படிக்கிறீங்க இல்லையா? படிச்சிருக்கீங்களா? இந்த தமிழில் தாலாட்டுன்னு ஒன்று வரும், கேள்விப்பட்டிருக்கீங்களா? தாலாட்டுனா என்ன? தாலாட்டுனா என்ன? குழந்தைய தூங்க வைக்கிறதுக்காக பாடுற பாட்டு இல்லையா? தெரியுமா ஏதாவது தாலாட்டு லைன் 1 2? யாருக்காவது? ஆராரோ ஆரிராரோன்னு பாடுவாங்க இல்லையா? பாரதி ஏதாவது தாலாட்டு பாட்டு பாடியிருக்காரா? பாரதி எத்தனை பாட்டு பாடியிருக்காருன்னு லிஸ்டெல்லாம் போட்டாங்க ராதா மேடம். கையை தூக்குங்க, 200 300 400 அப்படின்னெல்லாம் கையை தூக்க சொன்னாங்க. பாரதி ஏதாவது தாலாட்டு பாட்டு பாடியிருக்காரா? யோசிச்சு பார்க்குறீங்களா? கையில் பாரதியார் புஸ்தகம் இருந்தால் புரட்டி பார்க்குறாங்க. தாலாட்டு பாட்டு பாடவே இல்லைம்மா. வெரி குட். தாலாட்டு பாட்டு பாடவே இல்லை. பாரதியார் ஒரு தாலாட்டு பாட்டு கூட பாடலை. தாலாட்ட மறந்த தமிழ் கவிஞர்னு சொல்லலாம் அவர். தாலாட்டை மறக்கலை,
தாலாட்ட வேண்டாம்னு நினச்சார். ஏன் தாலாட்ட வேண்டாம்? பாரதியார் வாழ்ந்த காலத்தில் இந்த சமுதாயம் ஏற்கனவே தூங்கி கொண்டிருந்தது. எப்போ எழுந்திருக்கணும், எப்போ கோபப்படணும், எப்போ சண்டை போடணும் தெரியாமல் தூங்கி கொண்டிருந்தது. அப்படி தூங்கி கொண்டிருந்த சமுதாயத்தில் ஒரு தாலாட்டு பாட்டு பாடினா என்ன ஆகும்? இன்னும் மொத்தமாக தூங்கிடும். இந்த ரிப் அண்ட் விங்கிள்னு ஒருத்தர் 27 வருஷம் தூங்கினாரு. அந்த மாதிரி நாம் தலைமுறை தலைமுறையாக தூங்கி விடுவோம். அதனால தான் பாரதியார் தாலாட்டை பாடலை. இந்த சமுதாயத்திற்கு தாலாட்டு வேண்டாம், எழுந்து நில்லுங்கள், எழுந்து இந்த தேசத்திற்கு என்ன வேண்டுமோ, இந்த தர்மத்திற்கு என்ன வேண்டுமோ அதை செய்யுங்கள். தேசத்தை குறைத்து சொன்னால் பாரதிக்கு கோபம் வரும். தேசத்தை குறைத்து சொன்னால் அவருக்கு கோபம் வரும். பாஞ்சாலி சபதம்னு ஒன்று பாடினாரா இல்லையா? அந்த பாஞ்சாலி சபதத்தில், அது மகாபாரதத்திலேருந்து வந்த கதை தானே. அதில் யாரோ சூதாடுவார்கள் இல்லையா? யாரு? தருமர் சூதாடுவார். சூதாடும்போது எதையெல்லாம் பணயமாக வைப்பார்? திரௌபதியை வைப்பார். அது அதுக்கப்புறம் கடைசியாக, அதுக்கு முன்னாலெல்லாம் நாட்டை வைப்பார், தன்னுடைய ஆள் பலத்தை எல்லாம் வைப்பார் இல்லையா? பாரதியார் அதை பற்றி பாடுவார். ஆடிழந்து விட்டான் தருமன் மந்தை மந்தையாக, ஆளிழந்து விட்டான் தருமன். மாடிழந்து விட்டான் தருமன் மந்தை மந்தையாக, ஆளிழந்து விட்டான் தருமன், ஆடிழந்து விட்டான், எல்லாவற்றையும் இழந்து விட்டான். அதுக்கப்புறம் நாடிழக்கவில்லை தருமா நாட்டை வைத்திடு என்றான். யாரு? சகுனி. நீ உன்னோட ஆள்பலமெல்லாம் போச்சு, உன்னோட மாடெல்லாம் போச்சு, உன்னோட சொத்தெல்லாம் போச்சு, ஆனால் உன் நாடு இருக்கா இல்லையா, அந்த நாட்டை வைத்து ஆடு. சகுனி இதை சொன்ன உடனே தருமன் நாட்டை வைத்து சூதாடுவான். நாடும் போகும். நாடு போகிறதுக்கு முன்னால் பாரதியார் சொல்கிறார், இந்த நாட்டை பணயம்னு வைத்தாரா இல்லையா தர்மதேவர், யுதிஷ்டிரர். பாரதியாருக்கு அவ்வளோ கோபம் வந்தது, அவ்வளவு கோபம் வந்தது. ஆளை வைத்தபோது, மாட்டை வைத்தபோது, ஆட்டை வைத்தபோது வராத கோபம் நாட்டை வைத்தபோது வந்தது. சி, என்ன அல்பமான ஒரு செயல்! ஆயிரங்களான நீதி அவை உணர்ந்த தருமன் தேயம் வைத்து இழந்தான். சீச்சி, சிறியர் செய்கை செய்தான். எவ்வளவு கீழ்த்தரமான வேலை! நாட்டை வைத்து ஆடலாமா? சொந்த நாடு இல்லையா? இந்த நாடுங்கிறது என்ன? நம்முடைய தாய்க்கு சமானம். தாய் நாடுன்னு தானே சொல்கிறோம். நம்ம அம்மாவுக்கு சமானம் இல்லையா? இந்த நாட்டை போய் யாராவது சூதுல பணயம்னு வைக்கலாமா? எவ்வளவு கோபம் வருகிறது பாருங்கள். கோயில் பூசை செய்வோர் சிலையை கொண்டு விற்றல் போலே, வாயில் காத்து நிற்போர் வீட்டை வைத்திழத்தல் போலே. இப்போ கோவிலில் ஒருத்தர் பூஜை பண்ணுறாரு. இங்கே கொஞ்சம் நேரம் முன்னால் கோவிலுக்கெல்லாம் அழைச்சிக்கிட்டு போவோம் அப்படின்லாம் சொன்னாங்க. கோவிலில் ஒருத்தர் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கார். பூஜை பண்ணுறவரை நம்பித்தானே அந்த சிலை அங்கே இருக்குது. அந்த சிலையை கொண்டு போய் விற்றுட்டா, பூஜை பண்ணுறவரே அந்த சிலையை கொண்டு போய் விற்றா அது எவ்வளவு மோசமான வேலை! ஒரு 2 மாதம் வெளியூர் போகணும், வீட்டுக்கு காவல் வச்சுட்டு செக்யூரிட்டி ஏற்பாடு பண்ணிவிட்டு, ஐயா எங்கள் வீட்டை பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு செக்யூரிட்டி சொல்லிட்டு போகிறோம். யார்கிட்ட வீட்டு சாவியை கொடுத்து வீட்டை பத்திரமா பார்த்துக்கோங்கன்னு ஏற்பாடு பண்ணிட்டு போகிறோமோ அவரே கொண்டு போய் வீட்டை அடமானம் வச்சுட்டா ஒத்துப்போமா? எவ்வளவு கீழ்த்தரமான வேலை அது! அந்த மாதிரி பண்ணிட்டாரே இந்த தருமன். கோயில் பூசை செய்வோர் சிலையை கொண்டு விற்றல் போலே, வாயில் காத்து நிற்போர் வீட்டை வைத்திழத்தல் போலே, ஆயிரங்களான நீதி அவை உணர்ந்த தருமன். இந்த தருமனுக்கு என்ன நீதியா தெரியாது, நியாயமா தெரியாது. தர்மதேவன்னே பேரு. ஆனால் இவ்வளவு தெரிந்து வைத்திருந்தும் ஆயிரங்களான நீதி அவை உணர்ந்த தருமன் தேயம் வைத்திழந்தான். சீச்சி,
சிறியர் செய்கை செய்தான். அப்போ இந்த தேசத்துக்கு ஏதாவது கெடுதல் வந்தால், இந்த தேசத்தின் ஒற்றுமைக்கு கெடுதல் வந்தால், தர்மத்திற்கு கெடுதல் வந்தால் பாரதிக்கு கோபம் வரும். பாரதிக்கு கோபம் வந்ததுங்கிறது பெருசில்லை, ரௌத்ரம் பழகுன்னு அவர் சொன்னதுக்கு காரணம் அந்த மாதிரியான கோபத்தை நாம் பழகிக்கொள்ள வேண்டும். எங்கேயாவது தப்பு நடந்தால் அந்த தப்பை பார்த்து கோபப்படுகிற கோபம். யாராவது பண்ணிட்டு போட்டோம், எனக்கு என்ன, எனக்கு அடி விழாத வரைக்கும் சரி அப்படிங்கிறது இல்லை. சரி, அவர்கிட்ட வேற என்ன உணர்ச்சிகளை எல்லாம் பார்க்கலாம்? எல்லா உணர்ச்சிகளையும் பார்க்கலாம். இந்த பாப்பா பாட்டிலேயே பாதகம் செய்பவரை கண்டாலுங்கிறது பின்னால் வரக்கூடிய ஸ்டான்ஸா. அதுக்கு முன்னால் வரும் ஒன்று. காக்கா பார்த்துருக்கீங்களா இல்லையா? காகம் பார்த்துருக்கீங்களா? அந்த காகம் என்ன செய்யும்? காக்கான்னு கத்தும். அப்புறம் என்ன கேள்வி இது அப்படின்னு பார்க்குறாங்க. காகம் என்ன செய்யும்னா என்ன கேள்வி? காகம் காக்கான்னு கத்தும். வடை யாரோ கதை சொல்கிறாங்க. வடையை எடுத்துகிட்டு போயிடும். பாட்டி சுட்ட வடையை எடுத்துகிட்டு போயிடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? பாட்டி சுட்ட வடையை எடுத்துகிட்டு போச்சுன்னா என்ன அர்த்தம்? திருடித்துன்னு அர்த்தம் இல்லையா? ஏன் திருடித்து? அதுக்கு பசி. அதுக்கு நாம் சாப்பாடு போட்டால் அது திருட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அது திருடிடுச்சு. திருடின உடனே என்ன பண்ணுவோம்? ஐயா, இந்த காக்கா வந்து திருடுது போ அப்படின்னு விரட்டுவோமே தவிர அதுக்கு சாப்பாடு போடாமல் விட்டுருவோம். இப்போ பாரதியார் எவ்வளோ அழகாக சொல்கிறார். அந்த கருணைன்னு சொன்னீங்களே, அவருடைய பாடல்களில், அவருடைய சொற்களில் எல்லா இடத்துலையும் அந்த கருணை உண்டு. எத்தி திருடும் அந்த காகம் அதற்கு இறக்கப்பட வேணுமடி பாப்பா. அந்த காகம் திருடிச்சுன்னு சொல்லி அது மேலே கோபப்படாதீங்க, அதுக்கு தெரியாது. அது நம்ம மாதிரி பள்ளிக்கூடத்துக்கு போய் படிக்கலை இல்லையா? அதுக்கு தெரியாது. அதுக்கு சாப்பாடு கிடைக்கல. சாப்பாடு கிடைக்கலன்னா அது திருடுகிறது. அதற்கு சாப்பாடு கொடுத்து விட்டால் அது திருடாது. அண்டி இருக்கும், நம்மை அண்டி இருக்கக்கூடிய ஜீவன்கள். அதே பாட்டில் பின்னால் நாய் என்ன செய்யும்? நம்மை அண்டி இருக்கும். அப்ப நம்மை சுற்றி இருக்கக்கூடிய ஜீவன்கள், அந்த ஜீவன்கள் மாத்திரமில்லை, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள், ஒருவேளை அவர்களால் ஏதாவது செய்ய முடியவில்லை என்றால் அவர்களுக்கு உதவி செய்வது நம்முடைய கடமை. அந்த கடமையை காட்டுவது தான் கருணை. கருணைனா என்ன அர்த்தம்? என்கிட்ட கொஞ்சம் கருணை காட்டு அப்படின்னு சொல்கிறோமே, கருணைனா என்ன அர்த்தம்? மற்றவர்கள் மீது அன்பு வைத்தல், மற்றவர்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் அதை கொடுத்தல். கடமை கடமை அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கா இல்லையா? இப்போ நான் உங்களெல்லாம் பார்த்து ஒன்று கேட்குறேன். கடமை, உங்கள் கடமை என்ன? குடும்பத்தை காப்பாற்றுவது. ரொம்ப ப்ராக்டிக்கலாக சொல்லிட்டார். ஒவ்வொருத்தர் சொல்லுங்களேன், ஒரு 2-3 பேர் சொல்லுங்கள், உங்கள் கடமை என்ன? சின்ன பசங்க சொல்லட்டுமே கொஞ்சம். சொல்லுமா. படித்து பெரிய பணக்கார ஆகணும். நல்ல படிக்கிறது. அவரும் அதை தான் பாதி சொன்னார். நல்ல படித்து பணக்காரனாகிறது. முதல்ல படிக்கிறது அப்படிங்கிறத எடுத்துப்போம். இப்போது பாரதியார் சொல்கிறார் கடமை எப்படி இருக்கணும்னு. இந்த குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் நல்ல படிக்கிறதுங்கிறது எதிர்காலத்திற்காக முறையாக படிப்பது, சரியாக படிப்பதுங்கிறது அவர்களுடைய கடமை. இப்போ பெரியவர்கள்லாம் கடமை என்ன அப்படின்னு உடனே நம்ம கடமை என்னன்னு யோசிக்கிறோமே, பாரதியார் அந்த கடமைனா என்னன்னு ஒரு லிஸ்ட் போடுறார். கடமையாவன
கடமையாவனன்னு சொல்லி ஒன்றே ஒன்று நிறுத்தலை. 1 கடமையாவன தன்னை கட்டுதல். 2 பிறர் துயர் தீர்த்தல். 3 பிறர் நலம் பேணல். கடமையாவன தன்னை கட்டுதல், பிறர் துயர் தீர்த்தல், பிறர் நலம் பேணல். அப்போ என்ன அர்த்தம்? சுயநலத்தோட எனக்கு எனக்கு எனக்குன்னு இருக்கிறது இல்லை. என்ன நான் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். ஏன் கண்ட்ரோல் பண்ணணும்? என்னை கண்ட்ரோல் பண்ணுறதுன்னா அடிமைத்தனம் இல்லை. பாரதியார் அடிமைத்தனத்தை பற்றி நிறைய எழுதியிருக்கிறார். அதுக்கு கொஞ்சம் பின்னால் வருவோம். ஆனால் அடிமைத்தனம்ங்கிறது நான் என்னை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன்னா நான் என்ன அடிமையா? அப்படி இல்லை. ஒன்றும் இல்லை. இப்போ இங்கே இத்தனை பேர் உட்காந்துருக்கோம் இந்த ஹாலில். இப்போ கொஞ்சம் புதுசாக ஆடியன்ஸ் வர வர அங்கே என்ன பண்ணுறாங்க? ராதா மேடம் இன்னும் 2-3 சேர் எடுத்து போட்டு வாங்க இங்கே உட்காரலாம், இங்கே இடம் இருக்குது இல்லையா? பக்கத்தில் ஒரு இடம் இருந்ததுன்னா நம்ம என்ன சொல்கிறோம்? இந்த இடத்துல வாங்க இங்கே உட்காருங்க. இல்லையா இன்னும் கொஞ்சம் ஒரு 10 சேர் போடணுன்னா என்ன பண்ணுவோம்? இன்னும் ஒரு 10 சேர் இந்த இடத்துல போடணும். என்ன பண்ணுவோம்? நம்ம சேரை கொஞ்சம் நகர்த்திப்போம் இல்லையா? நடுவில் கேப் இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணுவோமா இல்லையா? தன்னை கட்டுதல்ங்கிறது அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் தான். என்னை கட்டுதல்னு சொன்னால் ஏதோ என்னை கயிறு வச்சு கட்டுறது, இல்லைன்னா என்னுடைய உரிமைகளை விட்டு கொடுத்து விட்டேன், உரிமைகளை தியாகம் செய்து விட்டேன், யாரோ என்னை அழுத்தி விட்டார்கள் இல்லை. 10 பேர் உட்காரணும்னு சொன்னால் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும். 2 பேர் உட்கார வேண்டிய இடத்துல 3 பேர் இருக்க வேண்டும்னு சொன்னால் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஒரு சமுதாயம் நன்றாக இருக்க வேண்டும்னு சொன்னால் எல்லாரும் ஒருவருக்கொருவர் சில விஷயங்களில் விட்டு கொடுத்து ஒருவருக்கொருவர் உதவி கொள்ள வேண்டும். அதுதான் தன்னை கட்டுதல். சரி, நான் என்ன பண்ணணும்? என்னுடைய கடமை என்ன? என்னுடைய கடமை என்ன? இப்போ அந்த தம்பி சொன்னார் இல்லையா, நான் நல்லா படித்து பணக்காரன் ஆகணும்னர். நம்மில் சில பேர்கிட்ட செல்வம் இருக்கும், நம்மில் சில பேர்கிட்ட கல்வி இருக்கும், நம்மில் சில பேர்கிட்ட வசதி இருக்கும். ஆனால் அந்த பக்கத்தில் இருக்கிற சில பேர்கிட்ட வசதி இல்லாமல் இருக்கும், இல்லை அவர்கள்ட்ட செல்வம் இல்லாமல் இருக்கும். அப்போ என்ன பண்ணணும்? அவங்களுடைய துயரம் என்னன்னு பார்த்து அந்த துயரத்தை தீர்க்க வேண்டும். தன்னை கட்டுதல், பிறர் துயர் தீர்த்தல். ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடும்? மற்றவர்களுடைய நன்மை என்ன, மற்றவர்களுடைய நலம் என்னன்னு நாம் பார்க்க ஆரம்பிச்சிருவோம். தன்னை கட்டுதல், பிறர் துயர் தீர்த்தல், பிறர் நலம் பேணல். ஏதோ ஒரு காகத்துக்கு இறக்கப்பட வேண்டுமடின்னு சொல்லி அங்கே மட்டும் கருணை வைக்கல அவர். அவருடைய பாடல்கள் எல்லாவற்றிலேயும் அந்த கருணை இருக்கும். சில இடங்களில் ரொம்ப வெளிப்பட்டு நிற்கும், சில இடங்களில் நேரடியாக வெளிப்படாமல் ஏதாவது ஒரு உணர்வில், ஏதாவது ஒரு வசத்தில் அது வெளிப்படும். பயம் பாரதியாருக்கு தெரியாத ஒரு ரசம். பயம் அவருக்கு தெரியாது. பயம்ங்கிறது தெரியாது. யமனை பார்த்து கூட அவர் பயப்படவில்லை. காலா, என் காலருகே வாடா, சற்றே உன்னை மிதிக்கிறேன். நான் லேசாக மிதிக்கிறேன்னர். ஏன் லேசாக மிதிக்கிறேன்? அவ்வளவு கஷ்டப்பட்டு நான் உன்னை மிதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் லேசாக மிதித்தாலே நீ எங்கேயாவது போய் விழுந்துருவ. சற்றே உன்னை மிதிக்கிறேன். அவருக்கு தெரியாத உணர்வு பயம். உண்மை இருக்கிற இடத்தில் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால தான் அவர் பயத்தை பற்றி சொல்லவே இல்லை. பயம் தேவையில்லை. எப்போ? உண்மை இருக்கும்போது பயம் தேவையில்லை. அவருடைய பாடல்களில் நவரசங்களும் உண்டு. நவரசங்களை எடுத்து போட்டு இது பயம் உண்டு. எப்படி? அவர் பயப்படலை, ஆனால் எந்த இடத்தில் யார் பயந்தார்கள் என்பதை பற்றி அவருடைய எழுத்துக்கள் சொல்லும். அதனால் நவரசம்
ப்ளீஸ் என்லிஸ்ட் நவரசா இன் பாரதீஸ் ரைட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டு, இல்லை அதுக்கு ஒரு நெரேட்டிவ் கொடுத்து, இதெல்லாம் அவருடைய உணர்வுகள் அப்படின்னு சொல்கிறது மாத்திரம் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் இல்லை. ஏன்னா என்லிஸ்ட் நவரசா இன் பாரதீஸ் ரைட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டோம்னா வெறுமனை எடுத்து எழுதிட்டு ஒரு டேபுலர் காலம் போட்டு த லிஸ்ட் ஆஃப் நவரசாஸ், எக்ஸாம்பிள்ஸ் வேர் பாரதீஸ் ரைட்டிங்ஸ் அலைன் வித் தீஸ் நவரசாஸ் முடிச்சுட்டு போயிடுவோம். அது மனசில் ஏறுமா, அது மனசுக்குள்ளே நிற்குமா தெரியாது. அதனால் அந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ்க்குள்ளே போக வேண்டாம். இந்த உணர்ச்சிகளை எல்லாம் ஏன் அவர் தன்னுடைய எழுத்துக்களில் கொட்டினார் அப்படிங்கிறத மாத்திரம் நாம் புரிஞ்சுப்போம். அவற்றை புரிந்து கொள்வதற்கு முன்னர் ஒரு சில விஷயங்கள் நான் சொல்ல போகிற இந்த சில விஷயங்கள் ரொம்ப சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கும். ஆனால் தயவு செய்து இன்று முதல் இவற்றை கடைப்பிடிப்பது அப்படிங்கிறத நாம் வழக்கமாக வைத்துக்கொள்வோம். என்னுடைய மிக தாழ்மையான வேண்டுகோள், பாரதியாரை பாரதியார்னு சொல்லுங்கள், மகாகவி பாரதின்னு சொல்லுங்கள், பாரதியோடு ஒரு பயணம் அப்படின்னு சொல்லுங்கள், பயணம் வித் பாரதி, நீ நான் பாரதி அப்படின்னெல்லாம் சொல்லுங்கள். ஆனால் இங்கே இருக்கிற சின்ன பிள்ளைகளிடத்தில் இதை ஒரு விண்ணப்பமாகவே வைக்கிறேன். தயவு செய்து பாரதி அவன் இவன் என்றெல்லாம் ஒருமையில் அழைப்பதை நிறுத்திவிடுங்கள். பாரதியாருடைய குடும்ப வாரிசு வழித்தோன்றல் திரு நிரஞ்சன் அவர்கள் இங்கே இருக்கிறார்கள். அவரையும் வைத்துக்கொண்டே சொல்லுகிறேன், தயவு செய்து, ஏன்னா இது ஒரு வழக்கமாக்கிட்டோம், தப்பில்லை அப்படின்னு சொல்லலாம். முன்னால் பெரியவர்கள்லாம் சொல்லி இருக்கிறார்கள், மிகப்பெரியவர்கள் மிகப்பெரிய சான்றோர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இப்படி சொல்லலாமா அப்படின்னு கேட்டபோது, வேற ஒரு விஷயத்தில் கேட்டபோது மிகப்பெரியவர்கள்லாம் ஒரு எடுத்துக்காட்டு சொன்னார்கள். தப்பில்லை, முருகன் அப்படின்னு தானே சொல்கிறோம், முருகர் அப்படின்னா சொல்கிறோம், பல நேரத்தில் முருகன் அப்படின்னு தானே சொல்கிறோம், அதனால் நாம் கம்பன் பாரதி அப்படின்னெல்லாம் சொல்லலாம், தப்பில்லை அப்படின்னு சொல்லி இருக்கிறார்கள். தப்பில்லை தான். ஆனால் நாம் பயன்படுத்தும் போது என்ன பண்ணுறோம், தப்பில்லைங்கிற ஒரு எண்ணத்தில் ஏதோ பாரதியார் நம்ம பக்கத்து வீட்டில் இருந்த மாதிரி நினைத்து கொண்டு பாரதி என்ன சொல்லி இருக்கிறோம் தெரியுமா அப்படிங்கும்போது அது அவ்வளவு சரியா இல்லை, இல்லையா? அதனால் இன்று முதல் ஒரு சின்ன வழக்கத்தை ஏற்படுத்தி கொள்வோம். நம்முடைய வழக்கம் என்ன தெரியுமா? இப்போ மரபு ட்ரெடிஷன் அப்படின்னெல்லாம் சொன்னாங்க. சங்க இலக்கியம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? சங்கப்பாட்டு சங்க இலக்கியம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த சங்க இலக்கியத்தில் ஒரு மரபு உண்டு. புலவர்கள் பாடியிருப்பார்கள், புலவர்கள் அரசனை பாடியிருப்பார்கள். ஆனால் அந்த பாட்டு எப்படி ரெக்கார்ட் ஆகும் தெரியுமா? அவனை அவர் பாடியது. அரசனை அவன்னு சொல்லலாம், ஆனால் புலவரை அவர். அவனை அவர் பாடியது, அவரை அவன் பாடியது இல்லை, அவனை அவர் பாடியது. அதுதான் நம்முடைய மரபு. அதனால் அரசனுக்கு கொடுக்கப்படாத மரியாதை கூட சான்றோர்களுக்கும் புலவர்களுக்கும் கொடுக்கப்பட வேண்டும் என்றால் இன்றிலிருந்து பாரதியாரை அவர் என்று அந்த மரியாதை விழியில் அழைப்பதற்கு பழக்கப்படுத்தி கொள்வோம். ரெண்டாவது வேண்டுகோள், இது பெரியவர்களுக்குத்தான் கொஞ்சம் இந்த வேண்டுகோள். There is a word called vernacular in English. What does that vernacular mean? Many times நம்ம மொழியை சொல்லும்போது இன் வெர்னாக்குலர் அப்படின்னு சொல்கிறோம், இல்லையா? ஆங்கிலத்தில் சொல்லாமல் நம்முடைய மொழிகளில் கொஞ்ச நேரம் முன்னால் பார்த்தோமே பாரதிய பாஷா, இந்த பாரதிய பாஷாவில் சொல்லும்போது translated into the vernacular அப்படிங்கிறோம். Please avoid or please stop using the term vernacular for any of the Indian languages. வெர்னாக்குலர்னா என்ன அர்த்தம்?
இது கொலோனியல் ஃபோர்ஸஸ் பயன்படுத்தின வார்த்தை. வெர்னாக்குலர்னா என்ன அர்த்தம்? வெர்னானா என்ன அர்த்தம் தெரியுமா? போய் டிக்ஷனரியை தேடி பாருங்கள். வெர்னானா ஸ்லேவ்னு அர்த்தம், அடிமைன்னு அர்த்தம். லத்தீன் மொழியிலிருந்து வந்த வார்த்தை அது. கொலோனியல் ஃபோர்ஸஸ் நம்முடைய மொழிகளை பற்றி சொல்லும்போது த லாங்குவேஜ் ஆஃப் த ஸ்லேவ், அதனால தான் அதை வெர்னாக்குலர்னார்கள். அதை முதலில் கண்டித்தவர் பாரதியார். நினைவு வைத்துக் கொள்வோம். When the British people said vernacular, stop using the word vernacular என்று வேகமாக கண்டித்தவர். எந்த இடத்துல கோபப்படணுமோ அந்த இடத்துல கோபப்பட்டவர். வெர்னாக்குலர் என்கிற அந்த பதத்தை தயவு செய்து பயன்படுத்த வேண்டாம். நம்முடைய மொழிகளெல்லாம் கம்பீரமான மொழிகள். இதே சென்னையில் பாரதியார் வாழ்ந்த காலத்தில் இதே சென்னையில் வேகமாக குரல் எழுப்பினார். அப்போது ஒரு கல்லூரியினுடைய முதல்வராக இருந்த ஒரு பிரிட்டிஷ்காரர் எப்படி இந்திய மொழிகளுக்கு எந்த தகுதியும் இல்லை, இந்திய மொழிகளுக்கு பக்குவம் இல்லை, சிலவற்றை காட்டுவதற்கான தகுதி இந்திய மொழிகளுக்கு இல்லை என்றெல்லாம் குரல் எழுப்பிய போது, நோ, இந்திய மொழிகளுக்கு இல்லாத தகுதி வேறு எந்த மொழிக்கும் இல்லை, என்னுடைய மொழி இவற்றையெல்லாம் தெளிவாக காட்ட முடியும் என்று குரல் கொடுத்தவர் பாரதியார். அதனால தான் சொன்னார். அதனால தான் என்ன சொன்னார்? வேற எங்கேயாவது இருக்கிற சாத்திரங்களை கொண்டு வாருங்கள்னு சொன்னபோது அவர் நம்முடைய மொழியில் சாத்திரங்கள் இல்லைன்னு நினச்சி சொல்லலை. பல இடங்களில் இருக்கக்கூடியவற்றை கற்றுக்கொள்வதில் தவறில்லை, பல இடங்களில் இருக்கக்கூடியவற்றை கொண்டு வருவதில் தவறில்லை. ஆனால் நம்முடைய மொழி அற்புதமான மொழி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் சொன்னார். நம்முடைய மொழியில் எல்லாவற்றையும் சொல்ல முடியும். தமிழுக்கு செல்வாக்கு இல்லாமல் இல்லை, தமிழால் முடியும் என்றுதான் அவர் அதை பற்றி எண்ணினார். தமிழால் முடியும், தெலுங்கால் முடியும், கன்னடத்தால் முடியும், இந்திய மொழிகளால் முடியும். ஏதோ ஆங்கிலத்தால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு நினைக்காதீர்கள். இந்திய மொழிகளால் முடியும். ஆனால் அதே சமயத்தில் ஒருவேளை வேறு ஏதாவது இங்கே இல்லை என்றால் அதை கொண்டு வருவதற்கு நாம் தயங்க வேண்டாம். அந்த மொழிகளிலே இருக்கக்கூடிய விஷயம் ஏதாவது இங்கே இல்லை என்றால் அதை கொண்டு வருவதற்கு நாம் தயக்கம் காட்டக்கூடாது. அதை வைத்து சொன்னது தான் பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் எல்லாவற்றையும் இங்கே கொண்டு வர வேண்டும், தமிழ் மொழியில் பெயர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்த வெர்னாக்குலருங்கிற வார்த்தையை இனிமேல் பயன்படுத்துவதை, நம்முடைய நாட்டு மொழிகளுக்கு பயன்படுத்துவதை தயவு செய்து நாம் எல்லோரும் விட்டு விடுவோம். என்னுடைய மூன்றாவது வேண்டுகோள், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நன்மைகள், அந்த நன்மைகளை பழசுங்கிறதுக்காக அவையெல்லாம் நன்மையாக இருக்க முடியாது என்று விட்டுவிட வேண்டாம். நான் ஒரே ஒரு லைன், பாரதியார் சொல்லியிருக்கக்கூடிய அந்த ஒரு லைன் இதற்கு ஆதாரமாக காட்ட விரும்புகிறேன். அதுக்கு முன்னால் பாரதியார் கவிதைகள் எழுதினதை பற்றி இங்கே கேட்டார்கள் இல்லையா? எத்தனை பாட்டுகள் அப்படின்னொன்னே நீங்கள்லாம் ஏதோ நம்பர்லாம் சொன்னீங்க. பாரதியார் கவிதைகள் மட்டும்தான் எழுதியிருக்கிறாரா? கவிதைகள் மட்டும்தான் எழுதியிருக்கிறாரா? பாரதியார் கட்டுரைகள் எழுதினார், கதைகள் எழுதினார். இன்ஃபேக்ட் சில விஷயங்களை மொழிபெயர்க்கவும் செய்தார். மொழிபெயர்த்தார். குலசேகர ஆழ்வாருடைய பாசுரங்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து அரவிந்தர் நடத்திய ஆர்யா என்கிற பத்திரிகையில் வெளியிட்டார். வித்துவக்கோட்டம்மாங்கிற பாசுரம் இருக்கா இல்லையா, அதை வெளியிட்டார். பெரியாழ்வாரை பற்றியும் ஆண்டாள் நாச்சியாரை பற்றியும் ஆங்கிலத்தில் கட்டுரைகள் எழுதினார். அவரே ஆங்கிலத்தில் பலவற்றை எழுதியிருக்கிறார்.
அவர்கள் சொன்னது மாதிரி அவர் ஒரு பெரிய பத்திரிகையாளராகவும் இருந்தவர், கார்ட்டூனிஸ்டாக இருந்தவர், கார்ட்டூன் போட்டவர். முதல்ல இன்னைக்கு நாம் கார்ட்டூன் அப்படின்னு சொல்கிறோம். சின்ன குழந்தைகள் பார்த்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எடுப்பில் முதல்ல கார்ட்டூன் எப்படி இருக்குன்னு பார்ப்பீங்க. ஆனால் பத்திரிகைகளில் கேலி சித்திரம் வரைகிற வழக்கத்தை முதலில் ஏற்படுத்தியவர் பாரதியார் தான். கேலி சித்திரம் போட்டு பத்திரிகையில் இருக்கிற ஒரு விஷயத்தை ரொம்ப ஈஸியாக மக்கள் மனசில் கொண்டு போய் புகுத்த முடியும் என்பதை உலகத்திற்கு காட்டியவர் பாரதியார் தான், நம்முடைய நாட்டிற்கு காட்டியவர் பாரதியார். இப்படி அவர் ட்ரெண்ட் செட்டராக பல விஷயங்களில் பல புதுமைகளை புகுத்தியவர். புதுமைகளை புகுத்தினதுனாலேயே பழசில் இருக்கிற நல்லதை விட்டுடணும்னு அவர் சொல்லலை. அந்த வித்தியாசத்தை நாம் புரிஞ்சுக்கணும். அவருடைய நவரசம் அப்படின்னெல்லாம் பார்க்குறதுல முக்கியமாக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பழமையில் நன்மை இருந்தால் அந்த நன்மையை தயவு செய்து விட்டு விடாதீர்கள். இதை நான் பெரியவங்களுக்காக கூட சொல்லலை, குழந்தைகளுக்காக சொல்கிறேன். ஏன்னா காலப்போக்கில் என்னாகும், மாடர்ன், மோஸ்ட் மாடர்ன், தீஸ் ஆர் ஆல் ஓல்ட் அப்படின்னு சொல்லி இந்த பழசெல்லாம் தள்ளிட்டு மாடர்ன் மட்டும்தான் வேணும் அப்படின்னு நினைப்போம். பாரதியார் எழுதுகிறார் பாருங்கள், புராதன சம்பிரதாயம் என்பதால் மட்டுமே ஒன்று பொய்யாகி விடாது, புதியதென்பதால் மாத்திரமே ஒன்று உண்மையாகி விடாது. Because something is new, you cannot say that only is the correct thing or the true thing. புராதானம் என்பதனால் மட்டுமே ஒன்று பொய்யாகி விடாது, புதுமை என்பதனால் மட்டுமே ஒன்று உண்மையாகி விடாது. பாரதியாருடைய புதுமை பெண் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். அந்த புதுமை பெண்கிட்ட நவரசமும் இருக்கும். பாரதியார்கிட்ட இருந்த அதே நவரசம் புதுமை பெண்கிட்டையும் இருக்கும். புதுமை பெண் பல விஷயங்களை புதுமையாக செய்வாள். எங்கேயாவது ஒரு மூலையில் பதுங்கி கிடக்கக்கூடிய பெண்ணாக, பயந்திருக்கக்கூடிய பெண்ணாக இல்லாமல் சமுதாயத்தில் நின்று தன்னுடைய ஞானத்தை, தன்னுடைய அறிவை காட்டக்கூடிய, வெளிப்படுத்தக்கூடிய, சரியாக செயலாற்றக்கூடிய பெண்ணாக இருப்பாள். புதுமை பெண்ணே அவருடைய ஒரு பெரிய பாட்டு உண்டு. நான் எல்லா பாட்டையும் இங்கே நரேட் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது, நமக்கு நேரம் கிடையாது. ஆனால் அந்த புதுமை பெண் நல்ல விஷயங்கள் எல்லாவற்றையும் செய்வாள். அவள் என்னெல்லாம் செய்வா? சாதம் படைப்பாள், சந்தி தெருவும் பெருக்குவாள், சரித்திரமும் படைப்பாள். அவள் எல்லாம் செய்வாள். இந்த இடத்தை சுத்தப்படுத்துறது கௌரவ குறைச்சல் அப்படின்னு நினைக்க மாட்டாள். ஆனால் அதே சமயத்தில் சந்திரமண்டலத்துக்கு போகணுமா, அதையும் செய்யக்கூடியவள். அப்படி இருக்கிற புதுமை பெண், அந்த புதுமை பெண்ணை வைத்து கொண்டு தான் பாடினார் நானும் அச்சமும் நாய்கட்க வேண்டுமாம் அப்படிங்கிறது. அந்த புதுமை பெண் ஆணுக்கு இங்கே பெண் இளைப்பில்லை காண் என்று சொல்லக்கூடியவள். இதை பாரதியார் பாடினதுக்கு காரணம் என்னன்னா, பாரதியார் வாழ்ந்தபோது பார்த்தார், ஆண்களுக்கு கொடுக்கப்பட்ட அளவுக்கு ஆற்றலும் சுதந்திரமும் பெண்களுக்கு கொடுக்கப்படவில்லை. அதனால் பாரதியார் பெண் சுதந்திரம் வேண்டும்னு பாடினார். ஆனால் அதே சமயத்தில் அந்த புதுமை பெண் அவள் அப்படி நடந்து போகிறான்னு வச்சுப்போம், நம்ம கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்க்கலாம். பாரதியார் அப்படின்னு சொன்னோன்னையே கற்பனை வரதில் தப்பு இல்லை. எப்படி பாரதியார்னு சொன்னோன்னையே நமக்கு பயம் விட்டு போச்சோ, அந்த மாதிரி பாரதியார்னு சொன்னோன்னா ஒரு சின்ன கற்பனை. இங்கே அந்த புதுமை பெண் அப்படி நடந்து போகிறாள். பாரதியார் படத்துக்கிட்ட போய் புதுமை பெண் நிற்கிறாள்னு வச்சுப்போம். அந்த புதுமை பெண்ணை பார்க்கிறோம். அட, புதுமை பெண் எவ்வளவு புதுசாக எல்லாம் செய்கிறாள், பார்த்து ஆச்சரியமாக இருக்குது. அவர்கள் சொன்ன அந்த அற்புதம், வியப்பு அப்படிங்கிற அந்த ரசம் வருகிறது. ஆஹா, இந்த புதுமை பெண் செய்யக்கூடிய விஷயங்கள் இதுவரைக்கும் யாரும் செய்யாததெல்லாம் புதுசு புதுசாக இவள் செய்கிறாளே, இவள் எல்லாருக்கும் தலைமை நிலைமையில் இருக்கிறாளே அப்படின்னு அவளை பார்த்து நமக்கு வியப்பாக இருக்கிறது, ஆச்சரியமாக இருக்கிறது. வி லுக் அட் ஹர். பாரதியார் அந்த மூலையில் நிற்கிறார். அந்த படத்துலேருந்து இறங்கி இந்த பக்கம் நின்றுட்டார். இங்கேருந்து பாரதியார் ஒன்று சொல்லுகிறார். நாமெல்லாம் என்ன பண்ணுறோம்? புதுமை பெண்ணை பார்த்து
ஆச்சரியப்படுறோம் இல்லையா? புதுமை பெண் இப்படியெல்லாம் இருக்காளேன்னு ஆச்சரியப்படுறோம். இப்போ பாரதியார் இந்த 2 பேனருக்கு பின்னாலேருந்து மெல்ல நடுவில் அந்த இடுக்கில் வராருன்னு வச்சுப்போம். வந்து பாரதியார் என்ன சொல்கிறார் தெரியுமா? புதுமை பெண்ணிவள் சொற்களும் செய்கையும் பொய்மை கொண்ட கலிக்கு புதிதன்றி சதுர்மறைப்படி மாதர் இருந்த நாள் தன்னிலே பொதுவான வழக்கமாம். என்ன அர்த்தம்? சதுர்மறைப்படி வேத நெறி, 4 வேதங்கள் இருக்கே, அந்த 4 வேதங்கள் செழித்து 4 வேதங்களின் நெறிப்படி என்னுடைய நாடு இருந்தபோது அப்போதிருந்த பெண்கள் இதே போலத்தான் உயர்ந்து நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, திமிர்ந்த ஞானச்செருக்குன்னு இருந்தார்கள். அதெல்லாம் மறந்து போச்சு. வேற வேற காரணத்தினால அதெல்லாம் மறந்து போச்சு. இன்னைக்கு இந்த புதுமை பெண் செய்வதை பார்த்து எல்லோரும் ஆச்சரியப்படுகிறீர்களே, இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. சதுர்மறைப்படி மாதர் இருந்த நாள் தன்னிலே பொதுவான வழக்கம். அந்த வேத காலத்தில் இருந்த கார்க்கியும், வேத காலத்தில் இருந்த மைத்ரேயியும், வேத காலத்தில் இருந்த வாக்தேவியும், வேத காலத்தில் இருந்த எத்தனையோ பெண்களும் இன்றைக்கு இந்த புதுமை பெண் செய்வதைப் போலத்தான் அவர்களும் இருந்தார்கள். அப்போ என்ன? பழசுங்கிறதுனால அது வேண்டாம்னு அர்த்தம் இல்லை, புதுசுங்கிறதுனால எல்லாம் கரெக்டாக இருக்கும்னு அர்த்தம் இல்லை. அதைத்தான் ரொம்ப முக்கியமாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா நாம் எப்படிப்பட்ட காலகட்டத்தில் இருக்கோம்னா, we tend to think anything new or anything modern is good and anything old is bad அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கும். முக்கியமாக இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, there is so much of good in our tradition, there is so much of good in our heritage. நம்முடைய பழமையில் ஏராளமான நன்மைகள் உண்டு. அந்த பழமையை தூக்கி போட்டு விடக்கூடாது. பாரதியார் தன்னுடைய ஸ்டைலை மாற்றிக்கிட்டார். அது நிறைய சொல்லுவாங்க, நீங்கள் நிறைய படிக்கலாம். அவர் எப்படி இருந்தார், முன்னால் எப்படி இருந்தார், அதுக்கப்புறம் எப்படி ஸ்டைலை மாற்றிக்கிட்டார், எப்படி டர்பன் கட்டிக்கிட்டார், எப்படி பொட்டு வச்சுக்கிட்டார், எப்படியெல்லாம் தன்னுடைய ஷிகையை எடுத்தார், இதெல்லாம் நிறைய சொல்லுவார்கள். ஆனால் இதை வச்சு இப்படித்தான் அப்படின்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும்னு பாரதியார் நினைக்கவே இல்லை. நாம் சரியாக செயல்படுவதற்கு எது உதவுமோ அப்படியெல்லாம் இருக்கலாம். ஆனால் அதே சமயத்தில் பழமையில் இருக்கிற நன்மைகளை விட்டுவிடக்கூடாது. இது பாரதியார் மிக மிக முக்கியமாக நினைத்தது. பாரதியார் எழுதாத விஷயம், தொடாத விஷயம் இல்லை. ஆனால் மிக முக்கியமான ஒரு சில கருத்துக்களை மட்டும் இன்றைக்கு உங்களுக்கு மீண்டும் நினைவுபடுத்திவிட்டு விடை பெறலாம் என்று நான் நினைக்கிறேன். எந்த முக்கியமான கருத்துக்கள்? ஒன்று, நம்முடைய தேசத்தின் மீதும் நம்முடைய மரபின் மீதும் நம்முடைய பாரம்பரியத்தின் மீதும் பாரதியார் வைத்திருந்த நம்பிக்கை. இந்த தேசம் உயர்வான தேசம் என்பதில் அவருக்கு எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. பாரதியார் 1910s அந்த சமயத்தில் எழுதுகிறார். 1910களில் 1908 அவர் புதுச்சேரிக்கு போகிறார். 1918 புதுச்சேரியிலிருந்து வெளியேறுகிறார். முக்கியமான பலவற்றை அவர் புதுச்சேரியில் இருக்கும்போது தான் எழுதினார். அரவிந்தரோடும் வாவேசு ஐயரோடும் இன்னும் பலரோடும் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தவர். இந்த தேசம் சாதிக்கும், இந்த தேசத்தினுடைய பழமை, இந்த தேசத்தினுடைய மரபு, இந்த தேசத்தினுடைய பாரம்பரியம், இது மேலே அவருக்கு அபரிமிதமான நம்பிக்கை இருந்தது. அதுக்கு 2 எக்ஸாம்பிள். ஒன்று, இந்த தேசம் கண்டிப்பாக சுதந்திரம் பெறும். அவர் வாழ்ந்த காலத்தில் சுதந்திரத்தை பற்றி சரியான எண்ணம் கூட யாருக்கும் கிடையாது. ஆனால் இந்த தேசம் சுதந்திரம் பெறும், ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம்,
அடைந்து விட்டோம் என்று அப்படின்னு சொல்லக்கூடிய நம்பிக்கை அவருக்கு இருந்தது. ரெண்டாவது, இந்த தேசத்தினுடைய மரபை அவர் மனதார நம்பினார். அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? தேசத்தினுடைய விடுதலைக்காக எத்தனையோ பேர் எப்படியெல்லாமோ பாடுபட்டார்கள். அப்படி பாடுபட்டவர்களில் ஒருத்தர் வாஞ்சிநாதன் பேர். இங்கே இருக்கிற பெரியவர்களுக்கு தெரியும் வாஞ்சிநாதன் என்ன செய்தார்னு, இல்லையா? வாஞ்சிநாதன் ஆஷை சுட்டு விட்டார், தானும் சுட்டு கொண்டார். அதெல்லாம் பாராட்டப்பட வேண்டியது, போற்றப்பட வேண்டியது தான். ஆனால் பாரதி அதை ரொம்ப பாராட்டலை. உங்களுக்கு தெரியுமா? பாரதி அதை ரொம்ப பாராட்டலை. அதை பெரியதாக பாராட்ட வேண்டும் என்று பாரதி கருதவில்லை. அவர் அதை பற்றி சொல்லும்போது ஒரு விஷயம் சொல்கிறார். வாஞ்சிநாதன், நீ சுட்டு விட்டாய், அது அவ்வளவு சரியில்லைப்பா என்று நினைக்கிறார். அதற்கு என்ன காரணம்? கணவனும் மனைவியுமாக சேர்ந்து அவர்கள் பயணம் செய்து கொண்டிருந்தார்கள். ஆஷும் மிஸ்ஸஸ் ஆஷும் ஒரே ட்ரெயினில் போகிறார்கள், ஒரே கம்பார்ட்மெண்ட்டில் போகிறார்கள். அவர் சொல்கிறார், கணவனும் மனைவியுமாக சேர்ந்து அவர்கள் பயணம் செய்து கொண்டிருந்தார்கள். அப்படி கணவனும் மனைவியுமாக சேர்ந்து பயணம் செய்பவர்களை பிரிப்பது என்பது நம்முடைய பண்பாடு இல்லை. எந்த இடத்துல வந்து நிற்கிறது பாருங்கள் அவருடைய பெருமை, தார்மீகம். அதுக்கப்புறம் அதை கண்டினியூ பண்ணி எழுதுகிறார். ஒரு தனி நபரை கொல்லுவதனால் ஒரு நாட்டுக்கு விடுதலை கிடைக்குமா? ஒரு தனி நபர் மேலே நமக்கு நம்முடைய காழ்ப்புணர்ச்சியோ நம்முடைய கோபமோ இருக்கக்கூடாது. ஆனால் எங்கே வந்து நிற்கிறது அந்த பண்பாடு? இந்த தேசத்தினுடைய பண்பாடு என்ன? 2 பறவைகள் ஒன்றாக இருந்தால் கூட அந்த பறவைகளை பிரிப்பது சரியில்லை என்று நினைக்கக்கூடிய ஒரு மரபு, நினைக்கக்கூடிய ஒரு பாரம்பரியம், நினைக்கக்கூடிய ஒரு பண்பாடு. அந்த பண்பாட்டினுடைய வெளிப்பாடுதான் பாரதியினுடைய எழுத்துக்கள். அதனால தான் அவரால் பாட முடிந்தது, காக்கை குருவி எங்கள் ஜாதி நீள், கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையெல்லாம் நாமன்றி வேறில்லை, நோக்க நோக்க களியாட்டம். எல்லாரும் ஒருவர், நாங்கள் எல்லோரும் ஒரு குடும்பம், வசுதைவ குடும்பகம் என்பதை எண்ணியவர். பெரியோர்களே, குழந்தைகளுக்காக இல்லாமல் பெரியோருக்காக ஒரே ஒரு பாரதியின் பாட்டை நினைவுபடுத்தி விடைபெறுகிறேன். பராசக்தி கிட்ட ஒரு பெரிய லிஸ்ட் வைத்தார். எனக்கு இது வேணும், அது வேணும். இங்கே தொடங்கும் போதே சக்தியில் தான் தொடங்கினார்கள். தன்னையே சக்திதாசன் என்று அழைத்து கொண்டவர். பராசக்தி எங்கேயோ வெளியில் இருக்கான்னு அவர் நினைக்கல. அந்த சக்தி உள்ளுக்குள்ளே இருக்கா. அதனால தான் அன்பு கனிந்த கனிவே சக்தி. சக்தி என்னன்னு டிஃபைன் பண்ணும்போது அன்பு கனிந்த கனிவே சக்தி. அந்த சக்தி கிட்ட பெரிய லிஸ்ட் வைத்தார். என்னென்னலாம் வேணும் எனக்கு? காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும். தூணில் அழகியதாய் நன் மாடங்கள் துய்ய நிறத்தினவாய், அந்த காணி நிலத்திடையே ஓர் மாளிகை கட்டித்தர வேணும். பெரிய லிஸ்ட்டு. 10-12 தென்னை மரம் பக்கத்திலே வேணும். நல்ல முத்துச்சூடர் போல் நிலா ஒளி முன்பு வர வேணும். கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதிற்பட வேணும். என்ற சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாய் இளம் தென்றல் வர வேணும். இத்தனையும் யார் பண்ணணும்? பராசக்தி. தூணில் அழகியதாய் நன் மாடங்கள் துய்ய நிறத்தினவாய் ஓர் மாளிகை கட்டித்தர வேணும். பராசக்தி வந்து செங்கலெல்லாம் அடுக்கி வச்சு கான்கிரீட் போட்டு கலவை பூசி அதோடு விட்டால் போதாது, சுற்றி எனக்கு நல்ல தோட்டம் வேணும். 10-12 தென்னை மரம் பக்கத்திலே வேணும். ஒரு தென்னை மரம் வச்சு வளர்க்கறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? தென்னங்கன்று வச்சா அப்படியே டக்குன்னு எல்லாம் வளராது. 5 கன்று வச்சா 1 பொழைச்சா பெரிய விஷயம் இல்லையா? இப்போ ஒன்றும் இல்லை, 10-12 தென்னை மரம் பக்கத்திலே வேணும்.
நல்ல முத்துச்சுடர் போல் நிலாவொளி முன்பு வர வேணும். நீ எப்படி கட்டணும் வீட்டை பராசக்தி, என்னோட கிரவுண்டை சூஸ் பண்ணும்போது எப்படி சூஸ் பண்ணணும்னா நல்ல நிலா வெளிச்சம் முன்னால் வர மாதிரி சூஸ் பண்ணணும். அங்கே பக்கத்தில் வேற மரமும் இருக்கணும். வெறும் தென்னை மரம் இருந்தால் போகாது, மாமரமோ வேப்ப மரமோ ஏதாவது இருக்கணும். அப்போ தான் கத்தும் குயிலோசை காதில் படும். இல்லைன்னா குயில் காக்கா கூடு கட்டினாத்தான் குயில் அதில் இருக்கும். இப்போ கத்தும் குயிலோசை காதில் பட வேண்டும்னா மாந்தோப்பு இருக்கணும், இல்லைனாக்கே ஏதாவது வேறு சில மரங்கள் இருக்கணும். வெறும் தென்னை மரம் இருந்தால் அதில் கூடு கட்ட முடியாது. அப்போ இவ்வளவும் பண்ணணும் பராசக்தி. கேட்டாரா இல்லையா? இதெல்லாம் கேட்டுட்டு ஒன்று சொன்னார் பாருங்கள். பாட்டு கலந்திடவே பக்கத்தில் ஒரு பத்தினி பெண் வேணும், எங்கள் கூட்டுக்களிப்பினிலே கவிதைகள் கொண்டு தர வேணும், அந்த காட்டு வழிதனிலே அம்மா நின்றன் காவலுற வேணும். பாரதியாரே கொஞ்சம் நில்லுங்கள். நல்லா அழகா ஒரு காணி நிலம் பிடிச்சு அதில் வெள்ளையா ஒரு மாளிகை கட்டி சுற்றி நல்ல தோட்டம் அமைச்சு தென்னை மரமெல்லாம் வச்சு அந்த தென்னை நன்றாக வளர்கிற வரையில் பக்குவப்படுத்தி ஒரு நிலாமுற்றம் கட்டி அங்கே நிலா வெளிச்சம் வரா மாதிரி எல்லாம் பராசக்தி பண்ணி கொடுத்தா அதுக்கு காட்டு வழினா பேர்? காட்டு வழியாக இருக்க முடியுமா? அது நம்மை பொறுத்த வரைக்கும் அது ஒரு நல்ல ரிஃபைன்ட் அண்ட் வெல் டெவலப்ட் ஏரியாவாக தானே இருந்திருக்கணும், வெல் டெவலப்ட் பிளாட்டாக தானே இருந்திருக்கணும். அப்போ என்ன அது காட்டு வழி? அந்த காட்டு வழிதனிலே அம்மா நின்றன் காவலுற வேணும். என்ன அர்த்தம்? இதெல்லாம் வெளியில் இருந்தால் கூட இங்கே ஒரு காட்டை வச்சிருக்கேனே, வெளியில் எல்லாம் பிரமாதமாக தூய்மையாக இருக்குது, ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு காடு தானே. அக்னி குஞ்சொன்று கண்டேன் அதை ஆங்கோர் காட்டிலோர் பொந்திடை வைத்தேன் வெந்து தணிந்தது காடு. இந்த காடு, இங்கே இருக்கிற காட்டில் உன்னுடைய அருள் காட்டு வழிதனிலே அம்மா நின்றன் காவலுற வேண்டும். இந்த காடு போகிற மாதிரி இங்கே இருக்கிற இந்த அஞ்ஞானக்காடு போவது மாதிரி நெருப்பாக இருந்து அதை சுட்டெரித்து விட்டால் தத்தரிகிட தத்தரிகிடது தோம் தத்தரிகிட தத்தரிகிடது தோம். அந்த காடு, உள்ளுக்குள்ளே இருக்கிற காடு போவதற்குத்தான் பாரதியார் நமக்கு வழிகாட்டினார். அவரை நம்புகிறோம் என்றால், அவரை கொண்டாடுகிறோம் என்றால், அவர் பெயரை சொல்வதற்கு நமக்கு தகுதி இருக்கிறது என்று எண்ணுகிறோம் என்றால், இந்த காட்டை அழிப்பதற்கான, உள்ளுக்குள்ளே இருக்கிற அஞ்ஞான காட்டை அழிப்பதற்கான வழிகளை நாம் தேடினால் அவருக்கு நாம் மரியாதை செலுத்துவதாக பொருள் இல்லை, அவருடைய பெயரை சொல்லுவதற்கு நமக்கு தகுதி இருப்பதாக பொருள். நன்றி, வணக்கம்.